ஹலோ சொல்லு. நீ இன்ஸ்டாகிராம்ல இருக்கியா? இல்லையே, நான் வெளியே தான் இருக்கேன். இல்லப்பா, நீ ரொம்ப அழகா இருக்கியே, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க கேக்குறேன். நான் ஃபேர் லவ்லி தவிர வேற எதுவும் நான் யூஸ் பண்றது இல்ல. அழகான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா, அறிவான ஒய்ஃப் கிடைச்சா அதிர்ஷ்டசாலியா? இன்னும் என்ன சொல்றாருன்னா ஒய்ஃபே இல்லாம அதிர்ஷ்டசாலி. நான் உன் புருஷன் பிரதாப் பேசுறேன். தெரியுதுடா பண்ணி சொல்லு. புதன்கிழமை மதியானம் உன்னை நான் எங்க பார்த்தேன்? நான் எங்க இருந்து அங்கதானே வந்து பாத்திருப்ப. அதான் எங்க? ஏய், நான் எங்க இருக்கிறேன்னு தெரியாம நீ வந்து என்ன அங்க பார்த்த? உன் கூட வாழறதுக்கு ஒரு கிட்னி இல்லாமலே வாழலாம். இன்னையில இருந்து என் புருஷனை புடிச்ச பீட சனிய எல்லாமே ஒளிஞ்சு போகணும். தூ தூ தூ. பாப்பா அப்படி சொல்லாத பாப்பா, நீ இல்லைன்னா என்னால வாழ முடியாது. என்னங்க ஏதோ சிபேவாமே? சிபேவா? அதே இந்த போன்ல காசு அனுப்புறாங்களே அதாங்க. ஓ ஜிபேவா? என்ன சொல்லு. அதுல எங்க அம்மாக்கு ஒரு 2000 பணம் அனுப்பணுங்க, அனுப்பிச்சிடுறீங்களா? என்ன நல்லா கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. அனுப்பிச்சாச்சு. பணத்தை கொடுங்க. இன்னும் கையில வச்சுட்டு பணத்தை அனுப்பிச்சாச்சுங்கிறீங்க. என்கிட்ட இந்த பித்தலாட்ட வேலையில வச்சுக்காதீங்க. ஏய் அனுப்பிச்சிட்டேன்டி. ஏய் ஏய் அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க. கடை திறந்தோடனே கேட்கறதுக்கு எனக்கே ஒரு மரியாதை இருக்கு. ஒரு 1 கிலோ கறி கடனா கொடுத்தீங்கன்னா காசு நாளைக்கு கொடுத்துருவேன். போயிடுமா, ஆட்டை வெட்டுற எனக்கு ஆளை வெட்ட எம்ம நேரம் ஆயிடும். கழுத்தை வெட்டி கம்மாயில கடைசிடுவேன். போயிடு. ரொம்ப சூடா இருக்காரு, கொஞ்சம் ஆறணுன்னே வரும். பழுத்து இருக்கே அப்படின்றதுக்காக மிளகா இனிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரிதான் பச்சையா இருக்கு அப்படின்றதுக்காக கொய்யா கசக்கிறதும் கிடையாது. சில பேரோட வாழ்க்கையே அப்படிதாங்க. பாக்குறதுக்கு கரடு முரடா இருந்தாலும் அவங்களோட மனசு சுத்தமானதுங்க. சார் ஏதாவது பிச்சை இருந்தா போடுங்க சார். ஏமா கை கால்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்குமா பிச்சை எடுக்கிற? கை கால்லாம் நல்லா தான் இருக்கு, ஹார்ட்ல தான் ஓட்டையா இருக்கு, பிச்சை எடுத்து தான் அடைக்கணும். ஹார்ட்ல ஓட்டை இருக்கா? என்னம்மா சொல்ற? ஹார்ட்ல இருக்கிற ஓட்டையை பிச்சை எடுத்து எப்படி அடைப்ப நீ? சிமெண்ட் வச்சு அடிப்பேன். பிச்சை போடுறதா போடு, தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத. ஓட்டப்போட்டியில் கலந்துக்கிறோம்னு சொன்னடா சுரேஷ். ஓட்டப்போட்டிக்கு போனியா, ஏன் ஓடல? 4 பேரை பார்த்தோன்னா எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல அப்படின்னு இருக்கான். ஏன் ஓடல? உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு நான் பேசாம கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம். நான் கூட கொஞ்சம் மெச்சூர்டா புத்திசாலி பொண்ணா கல்யாணம் பண்ணிருக்கலாம். ஓ, புத்திசாலி பொண்ணு கேக்குதா உனக்கு? மண்டையில மூளை இருக்க எவ்வளவு உன்னை கல்யாணம் பண்ணுவாளா? இப்போ புரியுதா நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு? நேத்து உன் எக்ஸ் கால் பண்ணி சாரி சொன்னாலாமே. ஆமா, ஏன்டா சொல்லல? அவ எதுக்கு உன்ட்ட சாரி சொல்லுவோம்? ஏய், நீ ஏன்டா என்கிட்ட சொல்லல? நான் என்ன தப்பு பண்ணேன் உன்ட்ட சாரி சொல்றதுக்கு? நேத்து அவ கால் பண்ணி உன்கிட்ட சாரி சொன்னத நீ ஏன் என்கிட்ட சொல்லல? ஓ சாரி. இப்ப நீ எதுக்கு சாரி சொல்ற? அவ போன் பண்ணி உன்ட்ட சாரி சொன்னத உன்ட்ட சொல்லல, அதுக்கு சாரி. சரி சொல்லு, போன் பண்ணி என்ன சொன்னா? சாரி சொன்னா. ஐயோ, எதுக்கு சாரி சொன்னான்னு கேட்டேன். ஓ சாரி. ஏய், இப்ப எதுக்குடா நீ சாரி சொல்ற? நீ சொன்னத தப்பா புரிஞ்சுட்டல, அதுக்கு சாரி. சரி சொல்லு. நான் தான் ஆல்ரெடி சாரி சொல்லிட்டேனே. டேய், அவ எதுக்கு சாரி சொன்னான்னு கேட்டேன். ஓ சாரி. எப்பா சாமி, உன்னை லவ் பண்ணதுக்கு பெரிய சாரி. மரியாதை ஏஞ்சி போயிரு. என்ன வேணும்? இட்லி இருக்கா? இட்லி இருக்கு, சட்னி இல்ல. தோசை இருக்கா? தோசை இருக்கு, சாம்பார் இல்ல. பூரி இருக்கா? பூரி இருக்கு, கிழங்கு இல்ல. பரோட்டா? புரோட்டா இருக்கு, குருமா இல்ல. வடை இருக்கா? வடை இருக்கு, ஆனா அதுல ஓட்டை இல்ல. சூடா வேற என்னதான் இருக்கு? சூடா அடுப்பு இருக்கு, அதுல நெருப்பு இருக்கு. முதல்ல அதை கொண்டா. ஏன் டீ குடிக்க போறீங்களா? எதுக்குடி அழுவுறா? எங்க அம்மா நான் அடிச்சுட்டாங்கடி. ஏன்? அரிசி கழுவி வைக்க சொன்னாங்களா? நான் நல்லா கழுவுறான்னு வாஷிங் மிஷின்ல போட்டு கழுவுனா அதுக்கு போய் அழுதுட்டான். கரெக்டா தாண்டி பண்ணிருக்கேன், அதுக்கு எதுக்குடி அடிச்சாங்க? அதாண்டி எனக்கு தெரியல. லோபத்தல் போட மறந்துட்டியா? ஆமாடி, அதனால தான் அடிச்சாங்களா? மீனா, என் ஃப்ரெண்டு போன் பண்ணானா நான் உன் கூட இல்லன்னு சொல்றேன். ஏய், நான் ஏன் போய் சொல்லணும்? நீ உண்மையா சொன்னா நான் மாட்டிப்பனே. நீ ஏன் மாட்டிப்ப? ஏன்னா நீ தான் போய் சொல்ல மாட்டியே. ஏய், நான் ஏன்டா போய் சொல்லணும்? நீ உண்மையா சொன்னாதான் நான் மாட்டிப்பேன்ல. ஐயோ, சரி சொல்றேன். உண்மையா தானே சொல்ற? உண்மையதான் சொல்றேன். ஏண்டி இப்பதாண்டி உன்னை போய் சொல்ல சொன்னேன், உடனே உண்மையா சொல்றேன்ற? சரி போய் சொல்றேன். உண்மையா தானே சொல்ற? இல்ல, போய் தான் சொல்றேன். என்ன தைரியம் தான் என்கிட்ட போய் சொல்லுவ நீ? ஏய் முருகன் சார் வணக்கம். வணக்கம். எங்கிருந்து வரீங்க? எங்கிருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா?
நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி, நான் உங்களுக்கு தங்கச்சி மாதிரி. இவரோட தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்க. அப்போ இவர் எனக்கு என்ன மாதிரி? புருஷ மாதிரி. இது தாலி கட்டா புருஷ மாதிரி, தாலி கட்டாட்டி மச்சா மாதிரி. இதுல நீங்க எந்த மாதிரி வச்சுக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பக்கத்து வீடு அம்மா எதுக்கு உன்னை வஞ்சிட்டு போறாங்க? நேத்து அவங்க வீட்ல போய் அயன் பாக்ஸ் கேட்டேன், இங்கேயே அயன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கிட்டு இன்னைக்கு வந்து வைறாங்க? இன்னைக்கு அவங்க வந்து விளக்குமாறு கேட்டாங்க, நான் இங்கேயே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன், அதுக்கு போய் வைறாங்கங்க. ஒரு பொண்ணு லவ் பண்றேன். யாருடா? வேற யாரும் இல்ல, உங்க அப்பாவோட முத பொண்ணோட தங்கச்சி. எங்க அப்பாவோட முத பொண்ணா எங்க அக்கா, எங்க அக்காவோட தங்கச்சினா சேச்சே, என் வைஃப் எல்லாம் என் கூட சண்டை போட காரணமே தேட மாட்டா, என்னதான் தேடுவா. உங்களுடைய உண்மையான அன்பை பயன்படுத்தி உங்ககிட்ட பொய்யா நடிச்சு உங்க வாழ்க்கைய ஒருத்தவங்க மோசம் பண்றாங்க அப்படின்னா அவங்க வேறொருத்தர்னால நிச்சயமா அவங்க வாழ்க்கை நாசம் செய்யப்படும். இதுதாங்க மறுக்க முடியாத உண்மை. நீ எதை விதைக்கிறியோ அதுதானே உனக்கு பலனா கிடைக்கும். அது விதையானாலும் சரி, வினையானாலும் சரி. ஏங்க, கம்ப்ளீட்டுக்கும் ஃபினிஷுக்கும் என்னங்க வித்தியாசம்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் உன்னோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன், உன்னோட வாழ்க்கை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீ என்னோட வாழ்க்கைக்குள்ள வந்த, என்னோட வாழ்க்கை பினிஷ் ஆயிடுச்சு. இதோட 6-7 வாட்டி கால் பண்ணிட்டேன். வீட்டுல இருக்கும்போது ஒரு வார்த்தை கூட வாயை திறந்து பேச மாட்டேங்கிற. இப்ப ஊருக்கு போனே சும்மா சும்மா போன் பண்ணிட்டே இருக்க. ஏன் வெளியில ஊருக்குலாம் போனாதான் என்கிட்ட பேசணும்னு தோணுமா? நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லு. காலையில விட்டமின் மாத்திரை போறதுக்கு பதிலாக தலைவலி மாத்திரையை மாத்தி போட்டேன். தலைவலி மாத்திரை தானே போட்டேன், அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் ஆகாது. அதுக்கு இல்ல, போட்ட மாத்திரை வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல, அதுக்குதான் உனக்கு ஃபோன் பண்ணி பேசி. ஹரி, எங்க அப்பா மாசம் 1 லட்ச ரூபா சம்பாரிச்சாதான் கல்யாணம் பண்ணி வைப்பாரா? அப்ப சீக்கிரம் 1 லட்ச ரூபா சம்பாரி. ஏய், நீதான் வேலைக்கு போனோம். மீனா, உனக்கு ஜென்ரலாவே பொசிட்டிவ்னஸ் ஜாஸ்தி. இப்ப நான் ஒரு இடத்துல வேலைக்கு போறேன்னு வையேன், நான் எதுக்கு வேலைக்கு போறேன், எப்ப வேலைக்கு போறேன், எத்தனை மணிக்கு வருவேன், எத்தனை மணிக்கு போவேன், ஸோ அங்க உள்ள ஆஃபீஸ்ல கொலீக்ஸ் எல்லாம் எத்தனை பேர் இருக்காங்க, அதுல பாய்ஸ் எத்தனை பேர், கேர்ள்ஸ் எத்தனை பேர், அந்த கேர்ள்ஸ்ல கல்யாணம் ஆனவங்க எத்தனை பேர், கல்யாணம் ஆகாதவங்க எத்தனை பேர், ஸோ அதுலலாம் வந்து நீ ஃபில்டர் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எதுக்கு நீ பண்ற அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாள் உன்ட்ட கேட்டா, நீ ஏய் என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு கேட்பேன். ஸோ ஜென்ரல் தான், பொண்ணுங்களுக்கு வந்தா பொசிட்டிவ்னஸ், பசங்களுக்கு வந்தா சந்தேகம். அது மட்டும் இல்லாம பையன் சூப்பரா பேசுறானே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் எனக்கு ஹாய்னு ஒரு பொண்ணு மெசேஜ் போடும். கரெக்ட் பண்ணலான்ற கேப்ல நீ என்ன பண்ணுவ, அதை வாங்கி உடனே பிளாக் பண்ணுவ. சோ இதை பார்த்து அந்த பொண்ணு விஷத்தை குடிச்சு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடுவா. சோ இதெல்லாம் பார்த்து நான் அவன் மேல ஒரு சிம்பத்தி வந்து, சி நீ எல்லாம் ஒரு பொம்பளை, இனிமே உன்னை நான் நம்பல அப்படின்ற தாட்ல அவளையே கல்யாணம் பண்ணிடுவேன். சோ கல்யாண மாலையோட நான் வந்து உன்னை பார்த்தா நீ விஷம் குடிச்சு சூசைட் பண்ணி செத்தே போயிருவேன். அதுக்கப்புறம் உன் சமாதியில நானும் அவளும் கல்யாண மாலையோட வந்து, மீனா நீ தான் எங்களை வாழ்த்தணும் அப்படின்ற நிலைமை உனக்கு வரணுமா மீனா? அதனால ஏங்க, உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருந்தா யார்கிட்ட கொடுப்பீங்க? வாங்கிட்டு தான் கொடுப்பேன். 20,000 ரூபா இருந்தா? வாங்கிட்டு தான் கொடுப்பேன். 50,000 ரூபா இருந்தா? அதுவும் வாங்கிட்டு தான் கொடுப்பேன். அப்ப 5,550 ரூபா இருந்தா? என் பர்சுல இருந்து காசு எடுத்தியா? ஆமாங்க. என் காசை கொடு. இதெல்லாம் எவ்வளவு பணம் இருந்தாலும் யார்கிட்ட தான் கொடுப்பேன்னு சொன்னீங்க? அது இருந்தா 10,000 20,000 50,000 இருந்தா 5,550 ரூபா இருந்தா தரமாட்டேன். என் காசு எடு. பொண்டாட்டியோ கேர்ள் ஃப்ரெண்டையோ கட்டி பிடிச்சிருத்தூங்க வயசுல கடனையும் கஷ்டத்தையும் கட்டி பிடிச்சிருத்தூங்க மாப்பிள்ள.